மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். பிறப்பால் 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 அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும். எங்களுடைய கட்சியில் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல ஒரு பூத்தினுடைய தலைவரை கூட உயர்த்தி இந்தியாவுடைய எந்த பொறுப்புலையும் உட்கார வைப்போம். நீங்க கோபாலபுர குடும்பத்தில் பிறந்தால் மட்டும்தான் உங்க கட்சியில பொறுப்பு. கனிமொழி அவர்களாக இருந்தாலும் கூட இணை பொதுச் செயலாளர்னா கோபாலபுர குடும்பத்தில் பிறந்திருக்கணும். அடுத்த திமுக தலைவராக வருவதற்கு தொண்டர்கள் அவங்க பக்கம் போறாங்க, அதுவும் கோபாலபுரத்தில் தான் பிறந்திருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகணும்னா கூட கோபாலபுர குடும்பத்தில் தான் பிறந்திருக்கணும். டிஆர் பாலுவை நீங்கள் அமைச்சராக்கணும்னா கூட மூன்றாவது தலைமுறையாக டிஆர் பாலு அவருடைய மகனாக தான் இருக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிதாக அமைச்சராக்கணும் அப்படின்னா அவர் இவருடைய பையனா திருச்சியிலிருந்து இருக்கணும். அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெட்கப்பட வேண்டும். தமிழகத்தில் ஜனநாயகத்தை ஒரு கட்சி குழி தோண்டி புதைச்சிருக்குன்னா அது சாத் திராவிட முன்னேற்ற கழகம். எல்லா இடத்துலையும் குறுநில மன்னர்களாக திருச்சிக்கு ஒருத்தர், சென்னைக்கு ஒருத்தர், கோயம்புத்தூருக்கு ஒருத்தர் குறுநில மன்னர்களை உருவாக்கிவிட்டு அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு இருக்கிற அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து வெட்கப்பட வேண்டும்.